தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பட்டியலின இளைஞர் சுடலை வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சுடலையின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நிவாரணம் மற்றும் புதிய வீடு கட்டிக் கொடுக்க வேண்டும் எனவும் காந்திநகர் மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். காந்திநகர் பகுதி முழுவதையும் சிசிடிவி அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே தனது 3 குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அதற்கு தீர்வு கண்ட பிறகே உடலை எடுப்பேன் எனவும் சுடலையின் மனைவி ராமலட்சுமி தெரிவித்தார். ரொம்ப கஷ்டப்படுவோம் சார். என் புரிச்சு இருந்தாதான் சார் என்னை பாப்பா. அவனே இல்லை. என் பிள்ளைகளுக்காச்சும் ஏதாச்சும் செய்யுங்க சார். இப்போ உள்ளே அதான் சொன்னாங்க, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க சார். அதுவும் வாங்கி தந்துடுவாங்க சார். அதுக்கப்புறம் தான் என் புரிச்ச பாடியில் தூக்குவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ காசும் தந்தாங்க. சுடலையை கொலை செய்த சுந்தர், ஜெகதீஷ் ஆகிய இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமலட்சுமிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் முதற்கட்டமாக 6 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.